வேடிக்கை பார் என உன்னை அமர்த்தி துணிகளை துவைத்திடுவேன். ஊருக்குள் அனைவரும் என்னை கண்டு நடுங்க, வீட்டினில் நான் ஒரு குழந்தையை சினுங்க. அம்மாடி அம்மா தனநன 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 தனநனே தனநனே தனநனே. அம்மாடி கரெக்டா போட்டோமா? அதான் நான் பார்த்தேன். சரி ஆயிடுச்சு. யாராவது என்ன படவகாரி, என்ன நக்கல் சிரிப்புலாம் ஜாஸ்தியா இருக்கு? என்ன ஏய், உன் புருஷன் வேலைக்கு போறான், அதனால நீ அவன் துணியெல்லாம் துவைக்கிற. அதே மாதிரி என் பொண்டாட்டி மேடம் வேலைக்கு போறாங்க, அதனாலதான் அவங்க துணியெல்லாம் நான் துவைக்கிறேன். இதுல என்ன கக்கப்ப அங்க நின்று சிரிச்சிட்டு இருக்க? என்ன? நான் ஒண்ணு உங்களை பார்த்து சிரிக்கல. சுகாசினி திடீர்னு சிரிச்சாங்களா, அவங்க சிரிப்ப பார்த்ததான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. யா நீங்க எதுங்க சிரிச்சீங்க? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? பொய் எதுக்கு சொல்லணும், உண்மையா சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படிப்பட்டவர் ஹஸ்பண்டா வரணும்னு நான் நினைச்சு கற்பனை பண்ணி என் மனசுக்குள்ள வச்சிருந்தேனோ அப்படிப்பட்டவரா நீங்க இருக்கீங்க. நான் எதிர்பார்த்த அத்தனை அம்சமும் உங்ககிட்ட இருக்கு சார். அந்த ஆச்சரியத்திலயும் சந்தோஷத்திலயும் தான் உங்களை பார்த்ததும் என்ன மீறி சிரிச்சிட்டேன். ரியலி? யா என்ன பாக்குறீங்க? இல்ல, நீங்க கலாய்கிறீங்க மட்டும் எனக்கு தெரியுது. சாச்சா, ப்ராமிஸா நான் உங்களை கலாய்க்கலாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். உங்களோட நல்ல குணமும் பரந்த மனசும் உங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். உங்க வைஃப மேடம்னு கூப்பிடுறதும், அவங்க துணியெல்லாம் துவைச்சு கொண்டு வந்து காய வைக்கிறதும், எப்ப பார்த்தாலும் உங்க வைஃப உள்ளங்கையில வச்சு தாங்குறதும், யார் இப்படி எல்லாம் பண்ணுவா? உங்கள மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற பையனை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது, ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? புரிய வைக்க வேண்டியவங்க தான் பார்த்து பக்குவமா புரிய வைக்கணும், இல்லையா? சரவணன் மேடம், சீக்கிரம் வாங்க. தோ அண்ட சீக்கிரம் வந்துடுற. என் மேடம் கூப்பிடுறாங்க, நீங்க பேசிடுங்க. அடடடா, உங்க வைஃப கூப்பிட்ட குரலுக்கு இப்படி பறந்து ஓடுறீங்களே. ஏங்க, என் பொண்டாட்டி கூப்பிட்டா நான் தாங்க பறந்து போனோம், வேற யாரு போவா? இப்ப அவங்க வேலைக்கு போறாங்க, நான் வீட்டுல இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சா அவங்க என்ன பத்திரமா பாத்துக்க போறாங்க, அவ்வளவுதானே? ஏங்க, இது எல்லாமே கொடுத்து வாங்கிக்கணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ரியலி? ஏய், இந்த ரியலி அயலி இது எல்லாமே உன்னோட நிறுத்திக்கோ, என்கிட்ட எல்லாம் வராத, புரியுதா? சரவணன் மேடம், தோ வந்துட்டேன் மேடம். சரி, துணி காய போடலாமா?